சூரியன் சுக்கிரன் பிரீத்தி வழிபாடு. அனைவருக்கும் வணக்கம். சூரியன் வழிபாடு. சூரியனுக்கு உரியவை. ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி. திசை நவகிரகங்களில் நடுவானவர். அதிதேவதை அக்னி. பிரத்யதி தேவதை ருத்திரன். ஸ்தலம் சூரியனார் கோயில். நிறம் சிவப்பு. வாகனம் 7 குதிரை பூட்டிய தேர். சூரியனுக்கு பிரீத்தியானது. தானியம் கோதுமை. மலர் செந்தாமரை. வஸ்திரம் சிகப்பு ஆடை. இரத்தினம் மாணிக்கம். நைவேத்தியம் கோதுமை இனிப்பு அன்னம். சமித்து வெள்ளருக்கு. உலோகம் செம்பு. ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு அபிஷேகம் நடத்தி சிவப்பு வஸ்திரம் சிவப்பு மலர் செந்தாமரை கொண்டு அலங்காரம் செய்து சூரிய மந்திரங்களை ஓதி வெள்ளருக்கு சமித்தினால் யாகத்தீயினை எழுப்பி கோதுமை சர்க்கரை பொங்கலை ஆகுதி செய்து தூபதீபம் காட்டி சௌராஷ்டிரா ராகத்தில் சூரிய கீர்த்தனைகளை பாடி பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தி காட்டி வர சூரிய கிரக தோஷங்கள் நிவர்த்தியாகும். ஞாயிறு அன்று விரதம் இருப்பதும் கோதுமை தானியத்தை தானம் செய்வதும் சிவப்பு நிற பசுவை தானம் கொடுப்பதும் சூரியனின் அருளை நமக்கு கிடைக்கச் செய்யும். அதிர்ஷ்டம் வேண்டுமா? சுக்கிரனை வழிபடுங்கள். சுக்கிரனுக்கு உரியவை. ராசி ரிஷபம் துலாம் ராசிகளுக்கு அதிபதி. திசை கிழக்கு. அதிதேவதை இந்திராணி. பிரத்யதி தேவதை இந்திரமருதவன். ஸ்தலம் ஸ்ரீரங்கம் கஞ்சனூர். நிறம் வெண்மை. வாகனம் முதலை. சுக்கிரனுக்கு பிரீத்தியானது. தானியம் மொச்சை. மலர் வெண்தாமரை. வஸ்திரம் வெண்மை நிற ஆடை. இரத்தினம் வைரம். நைவேத்தியம் மொச்சைப்பொடி சாதம். சமித்து அத்தி. உலோகம் வெள்ளி. வெள்ளிக்கிழமையில் சுக்கிர பகவானுக்கு அபிஷேகம் செய்து வெள்ளை வஸ்திரம் வைரக்கல் வெண்தாமரை மலர் ஆகியவற்றால் அலங்காரம் செய்து சுக்கிர மந்திரங்களை ஓதி அத்தி சமித்தினால் யாகம் வளர்த்து மொச்சைப்பொடி சாதம் தயிர் சாதம் ஆகியவற்றை ஆகுதி தந்து தூபதீப நைவேத்தியம் காட்டி பரசுராகத்தில் சுக்கிர பகவான் கீர்த்தனைகளை பாடி பிரார்த்தனை செய்து கற்பூர ஆரத்தி எடுத்து வழிபட சுக்கிர கிரக தோஷங்கள் அகலும். அசுரர்களின் குருவான சுக்கிரன் வெண்மை நிறம் உடையவர். சுக்கிர பகவான் அழகுமிக்கவர். கலாரசிகர். சகலகலா வல்லவர். கவிஞர். சுக்கிரநீதி என்ற நீதி சாஸ்திர நூலை எழுதியவர். மலைக்கு அதிகாரியாக இருப்பவர். சுக்கிரனை வழிபட நன்மதிப்பும் அதிர்ஷ்டமும் வந்து சேரும். சுகபோகத்திற்கு குறைவு இருக்காது. ராஜராஜேஸ்வரியை வணங்கி வருவதாலும் வைரக்கல் மோதிரம் அணிவதாலும் வெண்மை நிற ஆடை அணிவதாலும் வெள்ளியையும் மொச்சை தானியத்தையும் பிறருக்கு தானம் தருவதாலும் சுக்கிரவார விரதம் இருப்பதாலும் சுக்கிரனின் அருள் நமக்கு கிடைக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.